அன்புள்ள தோழர்களே, இங்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு திருமறை வசனத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா 23வது அத்தியாயம் சூரத்துல் அல் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுகின்ற தொழுகையாளிகளாக இருப்பார்கள். இந்த உள்ளச்சத்தோடு தொழுகின்ற தொழுகை என்பதற்கு இங்கு 2 விதமான அர்த்தங்களை நாம் இங்கு கொள்ள வேண்டும். முதலாவது அர்த்தம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையின் நடைமுறைகளை நமக்கு காட்டி தந்தார்களோ அப்படி தொழ வேண்டும். அதுதான் உள்ளச்சமுடைய தொழுகை. இரண்டாவதாக, ஜமாத்து தொழுகையை தவறாமல் கடைபிடித்து தொழுக வேண்டும். உள்ளச்சமுடைய தொழுகையில் 2வது விளக்கம் அதுதான். ஜமாத்து தொழுகையில் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஐவேளை தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுவதில் மிக மிக கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். எனவே உள்ளச்சமுடைய தொழுகையை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவருடைய கட்டளை என்ன? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நாம் தொழுவதை எப்படி கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.